முருகா. என் அன்பு பிள்ளையே, சில விஷயத்தை உன்னிடம் என்னால் இதற்கு மேலும் மறைக்க முடியாது பிள்ளையே. வெளிப்படையாகவே உன்னிடம் நான் கூறப்போகின்றேன். நீ இப்போது சோர்ந்து அமர்ந்து இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்வது அழகான எண்ணம். ஆனால் முதலில் உன் வாழ்வை உனக்காகவே சீரமைக்க வேண்டும். மற்றவர்களை மாற்ற முடியாமலே மனம் வாடி நிற்காதே பிள்ளையே. உன் வாழ்க்கையை சீராக்க விரும்பினால் சிறிய படிகளில் தான் தொடங்கு. ஒரு முயற்சி செய்தால் போதும். தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சி செய். நீ முயற்சி செய்யும் போதே நான் உன் பக்கத்தில் உறுதுணையாக நிற்கின்றேன் பிள்ளையே. உன்னை ஊக்கமூட்டி கை தூக்கி நடக்க வைக்கின்றேன். உன் நலம், உன் சிரிப்பு தான் முக்கியம். நீ என்பதற்காக வாழ். நேசத்தோடு தைரியத்தோடு ஒரு புதிய பாதையை இப்போது தொடங்கி பார். உன்னை வழி நடத்த நான் தயாராக இருக்கின்றேன். வா, எழுந்து வா பிள்ளையே. இந்த உலகத்தில் உன் இடத்தை பிடிக்க பலர் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். நீ எப்போது வலிக்கு விழுவாயோ அப்போதுதான் அவர்கள் உன்னிடம் இருந்ததை பறித்து தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள நினைக்கின்றார்கள். அதனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நீ எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உன் மனதில் வரும் எண்ணங்களிலும், நீ பேசும் வார்த்தைகளிலும், நீ செய்யும் செயல்களிலும் கவனம் அவசியம். ஏனெனில் ஒரு சிறிய தவறை கூட உனக்கு பெரிய இழப்பை தரக்கூடும். உன்னிடம் நான் இத்தனை நாட்கள் மறைத்ததை வெளிப்படையாகவே சொல்லி விட்டேன். உன் அடிகள் தடுமாறாமல் இருக்க வேண்டும். உன் நம்பிக்கை உறுதியாய் இருந்தால் யாராலும் உன் இடத்தை பறிக்க முடியாது. உன்னுடைய உழைப்பால் நீ உயர்ந்து வந்து இருக்கின்றாய். எப்போதும் உனக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன். நீ நினைத்த நாளில் சில நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்கின்றாய். அது நடந்தால் என்ன பாதிப்புகள் வரும் என்பதை அறிந்தவன் நான் என்பதால் நான் அவை நடக்க வேண்டிய காலத்தில் சிறிய மாற்றம் செய்துள்ளேன். உனக்கு எந்த நேரத்தில் நடந்தால் உனக்கு நல்லதோ அந்த நேரத்தில் நடக்கும். நடக்காமல் போகாது. நிச்சயம் என்னுடைய அருளால் உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நான் உன் கூடவே இருக்கின்றேன். ஓம் முருகா.